இதுமாரி ஒத்த தலைவலி சரி பண்ணுவேன், தீராத தலைவலி சரி பண்ணுவேன், கழுத்து வலி. அவன் அம்மாவும் அந்த பையனை வந்து ஐயா நான் செத்துருவேன், ஐயா இந்த டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. என்னடா டேட்டு கொடுத்துட்டாங்க, சரி வாடா படுறான்னு எல்லாம் படுகு போட்டு மிரிச்சேன். அவன் ஒரு இதுவாகிட்டான், ஒரு மாதிரியா அப்படியே ஈத்துன்னு போயிடுச்சு. உயிர் போகிறத விட உயிர் வர வைக்க முடியும் ஐயா என்கிட்ட, அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது. நல்லதாகவே நினைங்க, அது நல்லதாகவும் உள்ள போகும். சாப்பிட்றாங்க, நான் என்ன கொண்டு பச்சை கறி கடிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரி பழக்கம் வழக்கம். ஓகே ஓகே. இப்போ சாப்பாடு போடும்போது ஒரு 1000 கிலோ அவங்களுடைய விவசாயம் பண்ண இடத்துல அரிசி வந்தது, 1000 கிலோ அரிசி கொடுத்தாங்க. ஒரு 600 பேர் சாப்பிட்றாங்க மேக்ஸிமம். ஓகே. என்னுடைய ஆக்டிவிட்டியை எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஓகே. அப்படியே பொய் பேசாத எத்தனையோ வருஷம் ஆடுறேன், பொய் பேசாமல் ஒரு நாளைக்கு ஒரு பொய் கூட பேசுறதில்ல. வியாழக்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போயிடுவேன். 10 மணி ஆகும், 10 மணிலேருந்து வச்சிங்களேன். திங்கக்கிழமை 9 மணி தான் பேசுவேன். 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். உங்களோட ஆசை வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடும். டிஎன் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம், நான் டார்கெட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வள்ளல்லத்தோட ஃபவுண்டர் ஜெயபிரகாஷ் ஐயா தான். ஐயா வணக்கம். வணக்கங்க. எப்படியா இருக்கீங்க? இன்பமாக இருக்கிறேன். சூப்பர்யா. சொல்லுங்கய்யா, உங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஆரம்பிப்போம்யா. ஃப்ரெண்டு ஹாக்கி பிளேயர் ரமேஷ், இந்தியா ஹாக்கி பிளேயரு. ஓகே. அவர் சொன்னார், நானும் சும்மா தான் இருந்தேன், நம்ம உடம்ப கம்மி பண்ணோம் ரமேஷ்ன்னு, ஜிம்முக்கு போகலாம் ஜெப்பின்னாரு. சரி போகலான்னு ஃபீஸ் கட்டிட்டு ஜிம்முக்கு போனேன். போனோன்னே ஒரு நாள் போனேன், எனக்கு அது பிடிக்கல. சரின்ட்டு வானா ரமேஷ் பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். அப்புறம் பீச்சுக்கு நான் போனேன். அப்புறம் பீச்சுக்கு ரெகுலராக ஒரு 25-26 வருஷமாக ரெகுலராக பீச்சுக்கு போவேன். ரெகுலராக எதுக்கு டெய்லி ரெகுலராக போய் அங்கே வாக்கிங்காக வேறு ஸ்குவாடு அப்படியே அங்கே போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு போனேன். டெய்லியும் போயிட்டு அது ஒரு 25 வருஷமாக நம்ம ரெகுலராக போயின்னு இருந்தோம். அப்போ போயின்னு இருக்கும்போது அப்போ வா இதுமாரி வடலூருக்கு போகலாம் ஜேபி அப்படின்னாரு. வடலூரில் என்னப்பா வள்ளலார் கோயில் இருக்குது, ராமலிங்க அடிகளார் அங்கே போய் போகலான்னு. சரிவா போகலான்ட்டு பஸ்ஸில் போனோம். ஓகே. அப்போ சும்மா யதார்த்தமாக தான் போயிருக்கீங்க? போனோம். நம்மளுக்கு தெரியாது வள்ளல் ராமலிங்க அடிகளார் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. சரின்ட்டு போனோம். போயிட்டு புலால் உண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போலாம் நான் சாப்பிட்டுன்னு இருந்தேன். அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது புலால் உண்ணாது போர்டே போட்டிருக்கோம், புலால் உண்ணக்கூடாதுன்ட்டு. புலால்னா அதான் நம்ம மாமிசம். ஓ சரி, ஓகே ஓகே. புலால் அது உண்ணக்கூடாதுன்னு போர்டே போட்டிருக்கோம். அப்போ நான் என்ன சொன்னேன், சாப்பிடியான்னு கேட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போனேன். அப்போ தான் உள்ளே விடுவாங்க. இப்போ தான் யார் உள்ள போகிறாங்க, அப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஓகே. கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் அதனால அப்படி இப்போ யார் உள்ள போகிறாங்க வராங்க. அப்போ சரின்ட்டு அப்போ உள்ளே விட்டாங்க. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் ரெகுலராக எங்கள் வீட்டில் இந்த மாமிசம் செய்வாங்க. அப்போ நான் வந்து சாப்பிட்றேன். ஓகே. கறி போடுறாங்க. சாப்பிடும்போது அப்போ பச்சை கறி கடிக்கிற மாதிரி இருக்குது. ஓ, அது சாப்பிட்றப்ப பச்சை கறியை கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பச்சை கறி எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான் எனக்கு கொண்டு பச்சை கறி கடிக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா வேக வரல பச்சை கறி இதை வேக வரலையாம்மா, பச்சையாக இருக்குதாம்மா. என்னடா எல்லாம் சாப்பிட்றாங்க, நீங்கள் கொண்டு பச்சை கறி கடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சரின்ட்டு சாப்பிட்றேன், மெல்றேன் அந்த இறங்கவே மாட்டுது. அப்படியே நானே முழுங்குறேன். சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முழுங்குறேன். அதுக்கப்புறமா மறாவது நண்டு போடுறாங்க. பச்சை நண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓ, அடுத்த நாள் நண்டு சாப்பிட்றீங்க, அதுவும் பச்சையாக இருக்கு. பச்சையாக இருக்கு.
என்னடா நீ ஒண்டி தான் சொல்கிற, எல்லாருமே சாப்பிட்றாங்களான்றாங்க. சரி நான் அப்படியே மெல்றேன் அப்படியே ஒன்றும் பாதியமாக விழுங்குறேன் நான். திருப்பி இன்னொரு நம்மளும் இறாலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அப்படியே சாப்பிட்டு வாயில் வச்சாவே இறங்கிடும். ஆமாம். அந்த இறாவை நம்ம சாப்பிட்றோம், அதுவும் பச்சை இறா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதோட அதை விட்டேன். வள்ளலார் இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பொய் பேசணும் தெரியுமா, அது நம்மளை மாற்றிட்டு. ஓ ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அங்கே சொன்ன பொய் அதான் அங்கே போய் நான் சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடாத ஆக்கிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வள்ளலார் மேலே ஆமாம் வார்த்தைகள் ஒன்று கொல்லும் ஒன்று வெல்லும். மாதிரி நம்ம 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 என்ன நினைக்கிறோமோ நல்லதாகவே நினைக்கும், அது நல்லதாகவும் உள்ள போன்றோம். சூப்பர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தோணுச்சு வள்ளலார் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு? இல்லை, சாப்பிடக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணால் அதோட விட்டு நான். அதனால நம்ம பச்சைக்கறி கடிக்கிற மாதிரி அதை எப்படி சாப்பிட முடியும்? ஐயோ எப்படி நம்ம மெல்ல இறங்க மாட்டேதே. அதுக்கு காரணம் ஒன்றும் துப்பணும், எதையும் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அப்படியே முழுங்குறேன் நான். அதனால நம்ம வாழான்னு விட்டுட்டேன். அதோட நான் அன்னையிலேருந்து நம்ம ஒரு 25 வருஷ காலமாக நம்ம அதை. ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடிலாம் வேற மாதிரி இருந்தேன், ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்டுன்னு எல்லா இதுவும் இருந்தேன் நான். வள்ளலாரோட இல்லத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அப்படியே மாறிட்டேன். அப்படியே மாறினேன். இப்போ அதே மாதிரி ராமகிருஷ்ணா மடத்துக்கு போவேன், மயிலாப்பூர், அப்புறம் ராமச்சந்திரா மிஷனுக்கு போவேன். இதுமாரி நான் ஆசிரமம் அந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். கோயிலெல்லாம் நம்ம ஆசிரமம் இந்த மாதிரி தான் போவோம். ஃபுல்லாக தவம் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கே. ஃபுல்லாக தவம் பண்ணின்னு இங்கே ராமகிருஷ்ணா மடத்தில் தவம் பண்ணுவோம். ராமச்சந்திரா மிஷன் ஒன்று இருக்குது மணப்பாக்கத்தில், அங்கே போய் தவம் பண்ணுவோம். சில இதுமாரி இந்த வடலூருக்கு போனால் அங்கே போய் தவம் பண்ணுவோம். அப்படியே பண்ண என்னோட ஸ்டைலே மாற்றியாச்சு, வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. எப்படியா இந்த வள்ளல் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வள்ளல் எல்லாம் ஆரம்பிச்சது நான் என் கூட டெய்லி என் கூட சின்ன வயசுலேருந்தே ஒரு 35 பசங்க 25 பசங்க கம்பல்சரி இருப்பாங்க. சின்ன வயசு படிக்கும்போது என்கிட்ட அந்த 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 அத்தனை பேருக்கும் நம்ம ஐஸ் வாங்கி தருவோம். ஐஸ் விற்பாங்கல்ல, பிடி பீரியட்ல ஐஸ் விற்பாங்க. ஆமாம், அத்தனை பேருக்கும் ஐஸ் நான் தான் வாங்கி தருவேன். சின்ன வயசுலேருந்தே இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரியுடைய பழக்க வழக்கம். ஓகே ஓகே. அந்த உடைய இதுதான் இது இந்த இந்த இதுக்கு வந்தது. நான் மைண்டில் நிறைய பண்ணணும் மக்களுங்களுக்கு அப்படின்ட்டு மைண்டில் வச்சுட்டு இருப்பேன். அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் தீனதயாள்னு ஒருத்தர், தீனதயாள்னு சுப்பிரமணியன்னு ஒருத்தர் வந்தார். 2 பேர் வந்தாங்க. இதுமாரி ஐயா இதுமாரி வள்ளலார் கோயில் நடத்தலாம், இடம் என்ன கொடு, எங்களுடைய இடம் இது, இடம் கொடுன்னாரு. இல்லைப்பா நான் அந்த லைனில் தான் இருக்கிறேன், நான் வள்ளலார் இதில் தான் இருக்கிறேன், நான் ஒன்றா பண்ணுறேன், நீங்கள் ஒன்றா ஏன் பின்னால் இருங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் பண்ணு, நான் பின்னால் இருக்கிறேன்னு. அதுக்கப்புறமா தான் நான் இதை கட்டினேன். ஓகே. கட்டிட்டு அதுக்கப்புறமா டெய்லியும் உணவு கொடுத்துருந்தோம். அன்னிலேருந்து இந்த சுண்டெல்லாம் கொடுத்துடணும், அப்படியே ரெகுலராக கொடுத்துடணும், ஒரு வேளை கொடுத்துடணும். அதுக்கப்புறமா மத்தியானத்தில் சாப்பாடு போட ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த சுப்பிரமணியன்றவர் இந்த சாப்பாடு போடும்போது ஒரு 1000 கிலோ அவங்களுடைய விவசாயம் பண்ண இடத்துல அரிசி வந்தது, 1000 கிலோ அரிசி கொடுத்தாரு. அப்புறம் மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே தொடர்ந்து அப்படியே நாங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர்யா. மக்கள் பணம் வருது வரல, எங்கள் காசை போட்டு நாங்கள் பண்ணுறது, மக்களும் பணம் கொடுக்குறாங்க. ஓகே. மக்களை எதிர்பார்த்து இல்லை, உங்கள் சொந்த காசு, நாங்கள் எங்கள் சொந்த காசு போட்டு பண்ணுறோம், மக்கள் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே ஆரம்ப ஸ்டேஜில் எங்கள் பணம்லாம் நிறைய போடும், மக்களுக்கெல்லாம் பணம் கொடுப்போம். இப்பயும் பணம் 5000 10,000 20,000 எவ்வளோ அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி 500 1000 2000 அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கினே தான் இருக்குது பணம். சூப்பர். அது மாதிரி வருது. இப்போ இன்றைக்கி எங்கள் பணத்தை போடுறோம். ஏன்னா இன்றைக்கி அதிகமாக ஆகிடுது, அப்போலாம் கம்மியாக இருந்தது, இன்றைக்கி அதிகமாக ஒரு 600 பேர் சாப்பிட்றாங்க மேக்ஸிமம். ஓகே சூப்பர்யா. அதே மாதிரி இந்த விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறையா ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டோம், இங்கே இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்ன ரெக்கார்டு பண்ணியிருக்கீங்க? நான் தலைகீழ தவம் பண்ணேன், பத்ம சிரசாசனம்னு இருக்குது. ஆமாம் தெரியும்.
அந்த பத்மசிரசாசனம் 4 hour 43 நிமிஷம் நின்றுக்கிறேன். 4 hour 43 நிமிஷம். இந்த போட்டோலாம் இருக்கே வெளியில. ஹையஸ்ட் 4 hour 43 நிமிஷம் நின்றுக்கிறேன். ஓ, ஒரு சிவராத்திரி பண்ணேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் நான் நின்னா அதில் ஒரு 5000 ஒரு 6000 பேர் வந்தாங்க. ஓகே. அப்படி பண்ணிட்டு இது நம்மளுக்கு கரெக்டான ஆள் கிடைக்கல. இது கிண்ண சாதனை பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு லிங்க்கு கிடைக்கல. ஏதோ நான் பண்ணுறேன் கொண்டு போகிறேன்றாங்க, யாரும் அதை கரெக்டாக எடுத்து வரமாட்டேன்றாங்க. சரி வெயிட் பண்ணேன். ஓகே, எல்லாம் கின்னிஸ் ரெக்கார்டே பண்ணிடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக? ஆமாம் பண்ணிவிடும். நம்ம யாருமே பண்ண முடியாது. இது அவங்க 2 hour 2 hourலாம் 2 hour பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் எப்படி பண்ண முடியும்? யாருமே இல்லை. சூப்பர்யா. அதே மாதிரி இப்போ சூரியனை கூட பார்த்துட்டு இருந்தீங்க, அது எப்படியா? ஐயா சூரியன் பார்க்குறேன்னா என்னுடைய ஆக்டிவிட்டியை எல்லாத்தையும் மாற்றிட்டேன் ஐயா. ஓகே. சாப்பிட்றது இல்லை. ஓ, நீங்கள் சாப்பிட்றது இல்லை? 2 வருஷம் 5 மாதம் 5 நாள் ஆகுது. ஓ, 2 வருஷம் 5 மாதம் 5 நாள் ஆகுது. ஒன்லி வேர்க்கடலை, உடச்ச கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பேரிச்சங்காய், பனங்கற்கண்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், இதுதான் என்னுடைய உணவு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவீங்க சமைக்காமல்? ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவேன். சமைச்சும் இல்லை சாம்பாரில் போட்டு இந்த காய்கறி இருந்தாலும் சாப்பிடுவேன். அது ரெகுலராக இல்லை, எப்போ ரோட்டு தேவைப்படும். ஆனால் நட்ஸ் தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க? நட்ஸ் தான் ஃபுல்லாக எடுத்துக்கணும். பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம், இதுமாரி ஜூஸு. சாதம் சாப்பிட மாட்டீங்க? அது கூட இவ்வளோ அவ்வளோலாம் இல்லை, கம்மியாக தான் எடுத்துப்பேன். சாதம் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, பஜ்ஜி, போண்டா, ஸ்வீட்டு, சப்பாத்தி, பூரி எதுவுமே இல்லை. ஓ, சாதம் அந்த ஐட்டமே தொட மாட்டீங்க? எதுவுமே இல்லை. ஓகே. சாம்பார்னா கூட வெறும் சாம்பார் தான் சாப்பிடுவீங்க? பால், தயிர், மோர், டீ, காஃபி, ஐஸ்கிரீமு, கேக்கு, அது எதுவுமே சாப்பிட மாட்டோம். எப்படியா சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடாதுன்னா நம்மளுக்கு பிரபஞ்சம் குத்துதையா. பிரபஞ்சம் நம்ம பவராறல. டெய்லி தவறு 2 hour தலைக்கீழே தவம் பண்ணு தினமும். ஆமாம். அப்படியே பொய் பேசாத எத்தனையோ வருஷம் வர்றேன் பொய் பேசாம. ஒரு நாளைக்கு ஒரு பொய் கூட பேசுறதில்ல. அதுவே எனக்கு பவர் ஏறி போச்சு. ஓகே. பொய் பேசாம தான் நமக்கு சக்தி வருங்கிறீங்களா? சக்தி வச்சிடும். ஓகே. ஐயா இப்போ ஒரு பொய் இப்போ நீங்கள் இருக்கிற, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுவ? அவனை மறைக்கிறதுக்கோசம் நீ வள்ளல் இல்லத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டா ஓகே. இல்லை நான் டி நகரில் இருக்கிறேன்டா அப்படின்னா அவன் திடீர்னு சாப்பிட வரான் இங்கே வள்ளல் இல்லத்தில். அவனை பார்த்த உடனே நீ என்ன பண்ண? பக்குன்னு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அப்போ உள்ள செல்ஸு அப்படியே அந்த சார்ஜ் வீக் ஆகும். நம்மளுடைய உள் செல்ஸ் தானே. ஆமாம். அப்படியே அவனை பார்த்தோன்னா பக்குன்னு ஆகும். நம்மளுடைய செல் வீக் ஆகும். அதுலயே டவுன் ஆயிடும். ஓ, சயின்ஸும் இருக்கு. போய் சொன்னா அதுல நிறைய நெகட்டிவ் இருக்குன்னு. எவ்வளோ நீ உண்மையை பேசுனா, உண்மையை நீ பேசுனா வேற லெவல். ஓகே. அதை பண்ணாதான் நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட. ஐயா உன்ன மாதிரி ஆகணும்னா எப்படிடா ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அது மாதிரி எல்லாமே ஐயா ஒன்று எழுந்தாதான் ஒன்று கிடைக்கும். கண்டிப்பா. அதே தான் நம்மளும். அதனால நம்ம பிரபஞ்சம் குத்துச்சு நம்மளுக்கு. ஓகே. மிச்ச பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன ஐயா? ஏன் நம்ம தான் டெய்லியும் தெரிஞ்சது. நோய் வாய்ப்பட்டு வர என்கிட்ட இப்போ உனக்கு எப்படி சரி பண்ணணுன்ட்டு நான் எனக்கு அது முன்னாடிலாம் எனக்கு தெரியாது. அந்த யோசனைலாம் வந்துடும். அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துரும், இதை பண்ணு சரியாயிடும். ஏன் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா 3-4 ஆங்கிளில் பண்ணிவிடுவாங்க. இது சரியாகலாம் அது சரியாகும், அது சரியாகலாம் இது சரியாகும், அது சரியாயிடும். அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது வேற மாதிரி பண்ணி சரி பண்ணிடும். ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறீங்க? ட்ரீட்மெண்ட்டும் பண்ணும் சித்த மருத்துவ முறையில். நம்ம பிரபஞ்சம் குத்துக்குது ஐயா. நம்ம தொட்டா சரியாயிடும். ஓகே. ஃபியூச்சர்ல உன்னை பார்த்தா சரியாயிடும், பேசினா சரியாயிடும், தொட்டா சரியாயிடும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ எது மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணி அதை பண்றேன். உன்னை பார்த்தாவே உட்காருவேன், அப்படியே உன்னை பார்ப்பேன், அப்படியே பார்ப்பேன். நீ இப்போ என்னை பார்த்தாவே அந்த இது கட்சிடும். ஓகே. பேசினா கவுன்சிலிங் பண்ணுவேன். பேச 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 கவுன்சிலிங் பண்ணி உன்னை சரி பண்ணுவேன். தொட்டா இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, இதுமாரி ஒத்த தலைவலி சரி பண்ணுவேன், தீராத தலைவலி சரி பண்ணுவேன், கழுத்து வலி டாக்டர்கிட்ட போனவங்கன்னா பெல்ட்டு போட சொல்கிறோம்.
கழுத்தில் பெல்ட்டு போட இப்படி அப்படியே திருப்ப கூடாதுன்னு அதெல்லாம் தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சில இதெல்லாம் பண்ணி பக்காவாக சரியாகிடும். அவன் மாத்திரைலாம் தூக்கி போட்டுரும். பெல்ட்டு என்கிட்ட மாத்திரை மருந்து இந்த பெல்ட்டுக்கிட்டலாம் போட்டு வரக்கூடாது. எல்லாம் அப்படியே நேச்சுராக இருக்கணும். அதெல்லாம் சரி பண்ணிவிடுவேன். அப்புறம் முட்டி வலி, கழுத்து வலி, ஷோல்டர் வலி, பேக் பெயின், இடுப்பு வலி டெய்லியும் கூட 2 பேர் 3 பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓ தினமும் வந்து ஆமாம் பார்க்குறாங்க. 2 நிமிஷத்தில் ரிசல்ட்டு கொடுத்துருவேன் அவங்களுக்கு. எனக்கு கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க, எனக்கு அப்படியே சுறுசுறுப்பாயிடுச்சு. இவ்வளோ அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கண்டிப்பா. இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணாதே வராங்க. ஏன் நேராக வருவாங்க. இப்போ ஒருத்தர் சரியாகுதுன்னா திருப்பி வேற எதுனா வருவான். அன்னைக்கு கூட காலையில் ஒருத்தன் வந்தான், ஏற்கனவே வந்தான், எல்லாம் பண்ணி விட்டேன். வந்தான் 2 நிமிஷம். ஏன் நான் 1 வாரமாக இருக்குது ஐயா, பிடிச்சின்னு இருக்குது ஐயா. அவன் என்ன நினச்சா, இல்லை ஐயா எனக்கு இடுப்பு பிடிச்சின்னு இருக்குது ஐயான்னு. நான் ஏற்கனவே வேற பண்ணேன், இன்னைக்கு வேற பண்ண பாரு. ஐயா இடுப்பு பிடிச்சின்னு இருக்குது ஐயா. உட்காருப்பா, எத்தனையோ ஒன்றுத்துக்கே பல ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறேன் நான். வேற பண்ண அவ்வளோதான். சூப்பர் ஐயான்னு அப்படி கை காமிச்சிட்டு சூப்பர். இன்னொருத்தர் வந்தாரு, அதே மாதிரி கார் ஓட்டுவார். அவர் பொட்டாக்ஸ் ஃபுல்லாக பெயின், பிசியோதெரப்பி கிட்ட போகிறேன், டாக்டர்கிட்ட எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அதான் நீ படு தான் பண்ண. அதெல்லாம் பக்காவா 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் சரி பண்ணி அனுப்பிட்டீங்க. 2 நிமிஷம் இன்னும் பக்கா வருது. அப்புறம் கூட வரேன். சூப்பர்யா. அது மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே மறக்க முடியாத ட்ரீட்மெண்ட்னா எதுயா? மறக்க முடியாத ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு பையன் வந்தான், டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. என்னன்னு? டாக்டர் சரி நீ செத்துருடான்ட்டு ஒரு பையன், அவன் செத்துட்டான்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அவன் அம்மாவும் அந்த பையனை வந்து ஐயா நான் செத்துருவேன் ஐயா, இந்த டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இல்லைடா டேட்டு கொடுத்துட்டாங்க, சரி வாடா படுறான்னு எல்லாம் படுகு போட்டு மிரிச்சான். அவன் ஒரு இது ஆகிட்டான், ஒரு மாதிரியா அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சு. அதுதான் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த இதில் தான் இழுத்துன்னு போச்சு. அப்புறம் உடம்பு ஃபுல்லாக அவனை அடிச்சு உயிரை வர வச்சு அவன்தான் பக்கா. இன்னைக்கு 3 தட்டு 4 தட்டு சாப்பிடுவான் சாப்பாடே. அவ்வளோ பக்கா ஆகிட்டு இப்போ வேலைக்கு போகிறாங்க. சூப்பர். அவெல்லாம் செத்து பண்ணி எப்போ நேரம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிட்டு இருக்காங்க. செத்துட்டு இருப்போம். அது மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஓகே முடிஞ்சது உன் கதை உன்னோட இதில். அந்த உயிர் போகிறத விட உயிர் வர வைக்க முடியும் ஐயா என்கிட்ட. அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது. ஹார்ட் பிளாக்கு எதனா இருந்தால் கூட ஹார்ட் பிளாக் எடுக்க முடியும் என்னால். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல பைபாஸ், அதெல்லாம் என்கிட்ட வந்து சரி பண்ணுறோம். இப்படி அதெல்லாம் எப்படி சரி என்கிட்ட பயப்படக்கூடாது ஐயா. தைரியம். இப்போ கூட என்ன சொல்கிறான், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கேன். தைரியம் தான் அவனை தைரியத்தை கொண்டு வந்துடும். தைரியமாக இருந்தால் காப்பாற்றிருவீங்க. தைரியம் தான். அவன் சோர்வா தானே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் சொல்லுவான் நீ தைரியமாக இருக்கு, தைரியம் தான் மெயின். நான் சொல்கிறேன் உனக்கு சரியாகும்னா ஆகும். ஐயா ஆகுமா ஆகாதுன்னா எப்படி ஆகும்? உன்னுடைய எண்ணமும் செயலாகும். இதெல்லாம் நம்ம பண்ணாதான். அதே மாதிரி இப்போ இருக்க உணவு முறைகளை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நட்ஸு, பச்சை காய்கறிகள், அது மாதிரி காய்கறிகள் அது மாதிரி தான் இருக்கிறீங்க. ஐயா கம்மியாக சாப்பிடணும். நான் வெறும் பச்சை தண்ணி குடிச்சேன். வெறும் பச்சை தண்ணி வெறும் பச்சை தண்ணி ஒரு 21 நாள் இருந்தேன். அதில் தான் என்னுடைய உடம்பே கம்மி பண்ணேன். எப்படி 21 நாள் வெறும் பச்சை தண்ணி குடிச்சு? வெறும் பச்சை தண்ணி அவ்வளோதான். எப்படி அது? நான் இந்த மாதிரி பண்ணுறேன்ல, தவம் பண்ணுறேன்ல, தவம் இந்த பிரபஞ்சம் எனக்கு குத்துறோம், பவர் கட்சிடும். அது உண்மை இருக்கிற உண்மை ஒன்று. நான் தவம் பண்ணுறேன், பிரபஞ்சம் நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து காப்பாற்றுன்னு சொல்லி பியூராடுறல. நம்ம பியூர் ஐயா. என் மனசும் ஒயிட் ஆகிட்டேன், துணியும் ஒயிட் ஆகிட்டேன். பியூராடுறல எல்லாமே கட்சிடுங்க. சூப்பர். இதுதான் இப்போ இருக்க உணவு முறைகளை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நைட்டு 1 மணிக்கு போய் சாப்பிட்றாங்க, ஒரு 2 மணிக்கு போய் சாப்பிட்றாங்க. அவங்க உடம்பு அவங்களுக்கு கேட்குது ஐயா. அவங்களுக்கு கேட்குது 1 மணி 2 மணிக்கு சாப்பிடணும்னு கேட்குது. அவங்கள போய் என்ன பண்ண முடியும்? அவங்களே மாறினா தான் உண்டு. நம்ம இனிமேல்ட்டு நம்ம உடம்ப பார்த்துக்கணும்.
அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், எக்கச்சக்கமான வியாதிகள் வரும். நான் இப்போ 6 மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. ஈவினிங் 6 மணிலேருந்து மறுநாள் 6 மணிக்கு தான் தண்ணி குடிப்பேன். ஓகே. இப்போ அதுதான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்ற ரொம்ப ஆபத்துங்கிறீங்க. 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம், ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். மற்ற டைமில் எப்படி செரிமானம் கிடைக்கும்? அதுக்கேற்ற உழைப்பு இருக்கும். உழைச்சாங்கன்னா பரவாயில்ல, உழைப்பு இல்லை, எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாத எப்படி செரிமானம் ஆகும்? சின்ன வயசு பிளட் சர்க்குலேஷன் அப்படியே பாஸ் ஆகும் ஐயா. 4 அடியில் கஷ்டம். ரத்த ஓட்டம் சின்ன வயசுல இருக்கவங்களாம் சீக்கிரம் செத்து போறானுங்க. வயசானுங்க ஆக்டிவா இருக்கணும். ஆமா, இப்ப நிறைய பேர் சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுயா. உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்யா? ஐயா, நான் இதுதான் இன்னைக்கு ஜூஸ் தான் சாப்பிடலாம் அப்படிலாம் இல்லை. எனக்கு எது தேவையோ அதை எடுத்துப்பேன். அவன்தான் ஒரு நாளைக்கு முந்திரி எடுத்துப்பேன், ஒரு நாளைக்கு வேர்க்கடலை எடுத்துப்பேன், ஒரு நாளைக்கு உடச்சக்கல்ல எடுத்துப்பேன், ஒரு நாளைக்கு தேன் எடுத்துப்பேன், ஒரு நாளைக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துப்பேன். இதுதான் ஒரு நாளைக்கு நட்ஸ் எடுத்துப்பேன், ஒரு நாளைக்கு காராமணி மூக்கடலை அப்படி எடுத்துப்பேன். எனக்கு இதுதான் சாப்பிட்ணும், இதை தான் பண்ணணும்லாம் இல்லை. கேழ்வரகு அடருது இல்லை, ஆமாம், அது எடுத்துப்பேன். வெங்காயம் முருங்கைக்கீரைலாம் போட்டு அதை எடுத்துப்பேன். மற்றபடி வேறு எதுவும் சாப்பிடும் கேழ்வரகு உண்டி தான். ஓகே, இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்கள் தியானம் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்? தியானம் பண்ணுறது அவங்க ஏதோ பிளெயினாக பண்ண அவ்வளோதான். நிறைய பேர் இந்த பிள்ளையார் நினச்சி பண்ணுவாங்க, வள்ளலார் நினச்சி பண்ணுவாங்க, பெருமாள் நினச்சி பண்ணுவாங்க. உங்களை யாருன்னா புட்ஸு பிளெயின். ஏன் பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் நோக்கி போகிறோம். நெருப்பு, காற்று, ஆகாயம், தண்ணி, பூமி, 5 பூதங்கள், அவ்வளோதான். அதை நோக்கி போகிறேன் நான். நம்ம எதையுமே இப்போ நினச்சி பண்ண வேண்டிய வேலையே இல்லை. சூப்பர்யா. அதே மாதிரி நீங்கள் மௌன விரதம் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம போன வாரமே எடுக்க வேண்டியது. நம்ம நைட்ல இருந்து மௌனத்துக்கு போயிடுவேன். என்னையிலேருந்துயா? வியாழக்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போயிடுவேன். 10 மணி ஆகும். 10 மணிலேருந்து வச்சிங்களேன். திங்கக்கிழமை 9 மணி தான் பேசுவேன். காலையில் 9 மணி தான் பேசுவேன். இன்னைக்கு 9 மணி தான் பேசுவேன். எதனாலயா அப்படி? ஏன் மௌன விரதம் இருக்கு? எனர்ஜி ஐயா, எனர்ஜி சேவ் பண்ணுறேன். இன்னும் இப்போது நிறைய பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். எனர்ஜி வேணும்ல. இப்போ என்னுடைய வயசு இப்போது நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, நல்ல அம்மா அப்பா, நல்ல அண்ணன் தம்பி, கடல் மாதிரியே வர்றேன். 12 வயசாக வர்றேன், பேரின்பம் வர்றேன். 12 வயசு மாதிரி இருக்கிறேன் ஐயா நான். அது மாதிரி இருக்கிறேன். காரணம் இந்த மௌன விரதம், இந்த விஷயங்கள்லாம் சொல்றீங்க. மௌனம்லாம் இருக்கணும். மௌனம் பவர் ஐயா, பயங்கர மௌன விரதத்தை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அது இருக்கிறதுனால என்ன பயன்கள் நமக்கு? பயன்னா ஆக்டிவா இருக்க ஐயா, பயங்கர சுறுசுறுப்பான. இப்போ நம்ம சொல்றது அதான் சொல்றேன். உன்னை பார்த்தா சரியாகும், பேசினா சரியாகும், தொட்டா சரியாகும். இதெல்லாம் இந்த மௌனம் எல்லாமே கை கொடுக்கும். இப்போ நான் இதெல்லாம் பண்றேன்னா எப்படி சரியாகும்? எதில் சரியாகும்? எல்லாமே கை கொடுக்கும். நான் தபம் பண்ணுறது, மௌனம் பண்ணுறது, உண்மை இருக்கிறது, உண்மை, மௌனம், விரதம், பசியாற்றல் பண்ணுறோம், தவம். 5 இதுவும் ஒன்றா சேர்ந்ததுன்னா உன்னை நான் எது பண்ணாலும் சரியாகும். சரியாகாதோட ஆகிடும் ஐயா. ஒரு குளம் இருக்குது, இப்போ ஒரு கேன்சர் இருக்குது, அந்த கேன்சரே சரியாகும். கேன்சரே சரிப்படும். கேன்சரே சரியாகும். எப்படி சரியாகும்னா, இப்போ ஒரு குளம் இருக்குது, தண்ணியில் மழை அப்பப்போ பெஞ்சின்னு இருந்தால் அந்த குளம் அப்படியே தான் இருக்கும். இப்போ சுத்தமாக மழையே பெய்யலை, அந்த குளம் என்ன ஆகும்? ஃபுல்லாக வெடி போட்டு காஞ்சிடாதா? எப்படி இருக்கும்? காஞ்சிடும். அழகாக மண் தர மாதிரி ஆகிடும். போக மண் தர மாதிரி ஆகிடும். இதே தான் நம்மளுடைய பட்டினி. ஃபுல்லாக வத்து ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்றீங்க. ஃபுல்லாக அப்படியே ஒன்றுமே பண்ண வேணாது, அப்படியே சாப்பிடணும். அப்படி தண்ணி குடி. நீ காய உள்ள கேன்சர் இருக்குதுன்னா அது சாப்பிட ஆரம்பிக்கும். பசியத்துக்கு என்ன பண்ணாத, சுண்டன்னா ஐயா. ஓகே, அது உள்ள இருக்கிறது அதே சாப்பிட ஆரம்பிக்கும். ஒட்டிக்க ஐயா. ஐயா இங்கே ஒரு இது இருக்குது, இது ஒரு குளம். சுண்டன்னா ஐயா அப்படியே அது தன்னால அது. ஓகேயா.
எப்படியா இப்போ ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்றீங்களா, அதுக்காச்சும் டிப்ஸ் கொடுங்களேன். ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஐயா அதுதான் ஐயா எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரணும். உண்மை, எக்ஸசைஸு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாசிட்டிவா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் தான் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். இப்போ நான் பயங்கர வில் பவர், நான் மற்றவங்க எல்லாருமே அந்த வில் பவர் இருக்காது. கண்டிப்பா அது என்னுடைய வில் பவர்லாம் வந்தாதான், அதெல்லாம் இருந்தால் தான் அவனை நான் சொல்ல முடியும் கன்ஃபார்மாக. சூப்பரியா. அதே மாதிரி எனக்கு இன்னொரு என்ன சந்தேகம்னா, இப்ப இந்த இடம் உங்களோட இடம்னு சொல்லியிருந்தீங்க, இடத்தையும் கூட்டி போய் காட்டினீங்க, பெரிய இடமாவே இருந்துச்சு. நீங்க நினைச்சா வேற பிசினஸ் கூட இந்த இடத்துல பண்ணலாம், வாடகை கூட விடலாம். ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல பசங்களோ மனைவியோ கேட்டிருக்காங்களா? ஐயா 1000 கேட்பாங்க ஐயா. அது நடக்கும்போது நடக்கும் ஒரு நாள். நம்ம இப்போ எங்களுக்கு தோணுச்சு இதை பண்றோம். இல்ல அதை வீட்டுல சப்போர்ட் இருக்கான்னு கேட்குறீங்க. ஏன் வீட்டு சப்போர்ட் இல்லாதையா இதெல்லாம் பண்ண முடியும்? நாங்கள் 2-3 மணிக்கு எழுந்துப்போம் டெய்லியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா. பொண்டாட்டியோ ஒய்ஃபு 1000 சொல்லுவாங்க தான், நம்ம வீட்டில் அம்மா சொல்லுவாங்க தான். எல்லாம் அது ஒரு பார்ட்டு. இது இப்போ அம்மா ஒரு பார்ட்டு, பொண்டாட்டி ஒரு பார்ட்டு, புள்ள ஒரு பார்ட்டு, பொண்ணு ஒரு பார்ட்டு, தம்பி ஒரு பார்ட்டு, சொந்த பந்தம் ஒரு, இந்த மாதிரி பார்த்து பிரிக்கணும். நம்ம எல்லாத்தையும் போயிட்டு ஒன்றா சேர்க்க கூடாது. அதே மாதிரி உங்களோட ஆசை என்னதுயா? இந்த வள்ளல் இல்லத்துல இப்ப உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் பரம்பரை போவோம். 1,00,000 பேர் உணவு போடணும்னு இருக்கு ஒரு நாளைக்கு. ஓகே. அது இந்த இதில் ஒரு இடத்துல நடக்கல, ஒரு 10 இடத்துலயும் நடக்கும். இந்த இடத்துலயே போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி 10 இடத்துல இப்போ எதிரில் போடுவோம். கண்டிப்பா இங்கேயே கூட போட முடியும். இந்த சைடு ஒரு 25,000 பேர், இந்த சைடு ஒரு 25,000 பேர், எதிரில் எங்கள் இடம் தான். அந்த சைடில் ஒரு 25,000 பேர், இந்த சைடில் ஒரு, அதை ஆளை போட்டு பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களோட ஆசை வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு சாப்பாடு சாப்பாடு போடும்.